அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் வான் சிறப்பு குறள் எண் 14. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் புயல் தரும் மழை என்னும் பெரும் வளம் குறைந்தால் உழவர் ஏர் கொண்டு உழமாட்டார்கள். If the great wealth rain brought by cyclone is reduced, farmers won't plough. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, விண்ணின் வளம் குறையுமிடத்து மண்ணின் வளமும் குறையுமாதலால் ஈரப்பதமற்ற நிலத்தில் ஏர்கொண்டு உழமாட்டார் உழவர். என் துழிப்பா, புயல் வழங்கும் பெருவளம் மழை வெள்ளம் குறையின் நிலத்தில் கலப்பை உழாது போயின். புயல் வழங்கும் பெருவளம் மழை வெள்ளம் குறையின் நிலத்தில் கலப்பை உழாது போயின். எனக்கு ஒரு சின்ன விவசாய நிலம் இருக்குங்க, அது ஒருத்தர் பாத்துக்கிறாரு. சாந்தப்பன் என்று பெயர். அவர் ரொம்ப நிலம் காஞ்சு போயிருந்தாலும், சார் இதுல ஏறு வச்சு உழ முடியாதுங்க, கலப்பெல்லாம் முடிஞ்சு போயிடும், டிராக்டர் போட்டும் உழ முடியாது, கொஞ்சம் மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லுவார். சரி, மழை பெஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு உடனே ஏங்க சாந்தப்பன் உழலையா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க இதுல எல்லாம் புதஞ்சு போயிடுங்க, கொஞ்சம் காயணும் அப்படிம்பாரு. அப்போ ஈரப்பதம் இருக்கணும், முற்றிலும் காய்ந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட நிலத்தில் இருந்தா தான் உழவர்கள் உழ முடியும், கலப்பை வச்சு உழ முடியும், டிராக்டர் வச்சு உழ முடியும், மின் இழுவை இயந்திரம் வச்சு உழ முடியும். இதைத்தான் வள்ளுவர் சொல்றார். இப்படி மழை வெள்ளம், புயல் கொடுக்கிற மழைன்னு வேற சொல்றாரு. புயல் சாதாரணமா ஈரப்பதம் இருந்தா போதும்னா கொஞ்சம் மழை பெஞ்சா போதும். பல வேளைகள் மழை வர மாதிரியே இருக்கும், ஆனா வராது. பெரிய மழை வரும் நினைச்சிட்டு இருப்போம், சும்மா லேசா அந்த சீலன் எண்ணெய் தூத்தல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தூத்தல் தூத்திட்டு போயிடும். இந்த மாதிரி இருந்தா உழவு வேணா ஓட்டலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமா பெஞ்சா உழவு வேணா ஓட்டலாம். ஆனா பெருவெள்ளம் மழை பெஞ்சா உழவு ஓட்ட முடியாது உடனே. ஆனா அந்த பெருவெள்ளம் மழை கிணத்தில் நீர் தேங்கும், குளத்தில் நீர் தேங்கும், ஏரியில் நீர் தேங்கும். அந்த நீர் உழவுக்கு உதவியாகும். அப்ப வெறுமனே மழை பெஞ்சிட்டு இருந்தா பத்தாது, புயல் மழையும் வரணும் அப்படிங்கறதா வள்ளுவர் அந்த காலத்திலேயே புயலை பார்த்து சொல்லியிருக்காரு. புயல் அந்த காலத்திலேயே பெருசா வந்திருக்கு, அதை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு ஒரு பாடல், புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு, சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம் என்று கவிப்பேரரசு எழுதிய யூத் என்ற படத்தில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார் மணி சர்மா என்ற இசையில். வைரமுத்து அவர்கள் இளையராஜாவை விட்டு பிரிந்து வந்து பாடல்கள் எழுதின சமயத்தில் பல புதிய இசையமைப்பாளர்களுக்கு நல்ல பாடல்களை கொடுத்திருக்கிறார். அதில் மணி சர்மா ஒருத்தர், அம்சலேகா ஒருத்தர், நரசிம்மன் என்று ஒருவர், சந்திரபோஸ், தேவேந்திரன், இந்த மாதிரி பலரை சொல்லலாம். அவர்களாம் ஒரு சில படங்கள், சந்திரபோஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணாரு, மற்றவங்களாம் ஒரு சில படங்களோட இந்த தமிழ் திரையுலகில் எல்லாம் போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல பாடல்கள் எழுதி கொடுத்தவர் வைரமுத்து. அப்படி ஒரு நல்ல பாடல் இது, சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் என்று. ஐயா அவர்களை ரோட்டரி மாநாட்டுக்கு நான் அழைச்சிருந்தேன். ரோட்டரி மாநாட்டில் பேசினாரு. அப்ப பேசும்பொழுது நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டும், அல்லவைகளை நீக்கி நல்லவைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் அவர் பேசினார். கொடுத்த தலைப்பு என்னன்னா, கரிமமும் வைரமாகலாம்ங்கிற தலைப்பு. அதை எடுத்து அப்படி பேசினார். அப்ப இந்த பாடல் அவர் சொன்னார். சொல்லும்போது ஐயா என்ன சொன்னார்னா, புயல் மண்ணில் வந்தாலும் சொல்லிட்டார். புயல் என்ன போல் ரசிகர்கள் சும்மா இருக்குமா? ஐயா அது புயல் மையம் கொண்டாலும் சொன்னோம். அவர் உள்ளபடியே மிக மகிழ்ச்சி அடைஞ்சார். பாருங்க, எழுதியவன் மறக்கலாம், ஆனால் ரசிகன் ஒருபோதும் மறக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் வருங்க, பெருமழையே வரும். அதுல தீமைகள் நடக்கும். சில குடிசைகள் பறக்கும், சில கப்பல்கள் கவிழும், சில மக்களும் இறப்பார்கள். ஆனால் அது நல்லவற்றையும் கொண்டு வருகிறது. என்ன கொண்டு வருது? மழையை கொண்டு வருகிறது. அதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப தேவையான ஒன்று. அதனால புயலே வரக்கூடாது என்று சொல்லக்கூடாது. புயல் வரும்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக சாலச் சிறந்தது. அதுதான் வள்ளுவர் இந்த குறளை சொல்றார். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷிநேத்திரலை வழியை கிடமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.